ஆரம்பிச்சிடலாமா? ரத்னகுமார் ஐயா நீங்க ஆரம்பிச்சிருங்க. அவர் லிசனிங் போட்டிருக்காரு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் ஓனாபதி சக்கரம் பாடல் 1313 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. இதழ்கள் இடை அந்தரத்திலே அட்ட அவ்விட்டு அதன் மேலே குவ்விட்டு கிட்ட இதழ்களின் மேலே கிரும் சிரோ இட்டுவாமத்தாங்கு இரோ என்றும் மேவிலே. இட்ட இதழ்கள் இடை அந்தரத்திலே அட்ட ஆயிட்டு அதன் மேலே உவ்விட்டு கிட்ட இதழ்களின் மேலே குரோம் சுரோம் இட்டு ஆமத்து ஆம் குரோம் என்று மேவிடே. இதன் விளக்கமாக சரவணன் ஐயாத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி வரைந்த 16 அட்சர எழுத்துக்களை கொண்ட வட்டத்தை சுற்றி 8 இதழ்களை வரைந்து அந்த இதழ்களின் நடுவில் இருக்கும் வெற்றி இடத்தில் 8 முறை ஹா எனும் எழுத்தை வரைந்து அதற்கு உச்சியில் ஊ எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இப்படி நெருக்கமாக வரையப்பட்ட 8 இதழ்களுக்குள் அவை அமர்ந்திருக்கும் வட்டத்திற்கு மேல் இதழ்களை ஒட்டியவாறு குரோம் குரோம் என்ற பீஜங்களை எழுதிவிட்டு அந்த இதழ்களுக்கு மேலே ஹாம் ஹாத் மற்றும் ஹாம் குரோம் ஆகிய பீஜங்களை எழுத வேண்டும். கொடுத்திருக்கிறாங்க. கௌரியமா வணக்கம். வாருங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1313. இட்ட இதழ்கள் இடை அந்தரத்திலே அட்ட ஹாயிட்டு அதன் மேலே ஊவிட்டு கிட்ட இதழ்களின் மேலே குரோம் ஸ்ரோம் இட்டு வாமத்து ஆம் குரோங் என்று மேவிடே. என்னோட இதுல கொஞ்சம் பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க என்னோட புத்தகத்துல. இதோட கமெண்ட்ரி வந்து the inscribing should be done with a due care. Knowledge of precise loci is vital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாம். இட்ட இதழ்கள் இடை அந்தரத்திலே அந்த 8 இதழ்கள் வரைஞ்சிருக்கோம். நம்ம வந்து அந்த அருக்கோணம் வரைந்து அதுக்கப்புறம் போன பாட்டுல சொன்ன மாதிரியான மந்திரங்கள்லாம் எழுதி இந்த இதுல வந்து 8 இதழ்களை வந்து வரைகிறோம். இடை அந்தரத்திலே அட்ட ஹாயிட்டு அதன் மேலே ஊவிட்டு. ஹாங்கிறது வந்து சிவனுக்குரிய எழுத்து. அதன் மேலே ஊவிட்டு. ஊங்கிறது வந்து சக்திக்குரியதுன்னு சொல்லலாம். நாதபிந்து சேர்க்கையோட இதுன்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுற மாதிரி அந்த இதழ்களுக்கு நடுவுல எழுத சொல்றாங்க. ஹாவும் ஊவும் சேர்த்து எழுதுற மாதிரினா ஹூம் அப்படின்னு ஹூ வரும். அதை இம்மோட சேர்த்து ஹூம்னு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கிட்ட இதழ்களின் மேலே குரோம் ஸ்ரோம். அந்த இதழ்கள்லாம் சேர்ற இடத்துல வந்து குரோம்ஸ் ரோம்ஸ் எழுத சொல்றாங்க. குரோம்ஸ் ரோம்னா அதுவும் பீஜ மந்திரங்கள். குரோம் வந்து அங்குச பீஜம், ஸ்ரோம் வந்து பாச பீஜ மந்திரங்கள். அதுக்கு யாரு தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா காமேஸ்வரன் காமேஸ்வரி. குரோம் வந்து காமேஸ்வரனையும் ஸ்ரோம் வந்து காமேஸ்வரியும் குறிக்குது. குரோம் மந்திரம் என்ன வந்து பலன்கள்னு பார்த்தீங்கன்னா அது உலக இன்பங்களுக்கான பலன்களை கொடுக்கும். அதாவது பணம், பதவி, புகழ், வீடு இந்த மாதிரியான இன்பத்துக்காக இன்பங்கள்லாம் நம்ம அடையிறதுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் தான் குரோம். அப்புறம் ஸ்ரோம் வந்து காமேஸ்வரியோட மந்திரம். காமேஸ்வரியோட மந்திரம் வந்து நம்ம உடலையும் மனதையும் சரி பண்றதுக்காக, நம்ம மனதுல இருக்க பயம், கவலை அதெல்லாம் போக்குறதுக்கும், நம்ம உடல்ல இருக்க நோய்கள்லாம் போகிறதுக்கும், நம்ம உடலையும் மனதையும் வந்து செம்மையாக்குறதுக்கான ஒரு மந்திரம் வந்து ஸ்ரோம். அது வந்து காமேஸ்வரி தேவியோட மந்திரம். இந்த மந்திரங்களையும் அந்த 8 இதழ்களோட அந்த 2 இதழ்கள் அப்படி இதழும் சேர்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த குரோம் ஸ்ரோம்ன்ற மந்திரத்தை இடணும்னு சொல்றாங்க. அப்புறம் இட்டு வாமத்து. வாமம்னா லெஃப்ட் சைடு, அதாவது இடப்பக்கம். அந்த இதழ்களுக்குள்ள இடப்பக்கம் வந்து ஆம் குரோங் என்று மேவிடே.
ஆம் குரோம்ன்றது ஆமும் வந்து பாச பீஜம்க்கு வரும். அந்த 2 பீஜ மந்திரத்தையும் வந்து ஆம், இதழ்களோட இடப்பக்கம் வந்து எழுதணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து வடப்பக்கம் வந்து குரோம்ஸ்ரோம் எழுதணுன்றத சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்த பாடல்கள் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த பாடல்ல வந்து இடப்பக்கம் என்ன எழுதணும்னு சொல்றாங்க. அந்த இதழ்களுக்குள்ளேயே வந்து இடப்பக்கம் எந்த மந்திரம் எழுதணும், வடப்பக்கம் எந்த மந்திரம் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. வலப்பக்கம் நான் மாத்தி மாத்தி சொல்றேன், மன்னிக்கணும். அதான் இன்றைக்கான பாடல்ல வந்து நேத்து காமிச்ச நேத்து சொன்னதுல இருந்து அதோட தொடர்ச்சி தான். இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த பாடல்லையும் வருது. 6 இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா, நம்ம 6 கோணம் அந்த 6 சைடு நட்சத்திரம் இருக்குல்ல, 6 சைட் ஸ்டார்ஸ். அந்த 6 கோண நட்சத்திரம் வந்து எழுதி, அதுக்குள்ள ஸ்ட்ரீம், ஹ்ரீம்னு 6 கோணத்திலயுமே இட்டு, நடுவுலயும் பிந்து வச்சு, அங்கேயும் ஸ்ட்ரீம், ஹ்ரீம்னு இட்டு, 6 கோணத்திலயும் ஸ்ட்ரீம், ஹ்ரீம்னு 6 கோணத்திலயும் வரைஞ்சு, அந்த கோணத்தோட தலை உச்சியில வந்து திரும்ப ஹ்ரீம்னு 6 கோணத்தோட தலை உச்சியிலையும் வந்து ஹ்ரீம்னு எழுதி, அதை சுத்தி 2 வட்டம் நல்ல அழகான வட்டம் இட்டு, அந்த இதுக்குள்ள 6 உயிரெழுத்துக்கள் எழுதணும். அந்த 6 உயிரெழுத்துக்கள் இம்மோட சேர்த்து ஆம், அம், ஆம், இம், ஈம் அப்படின்ட்டு அந்த மாதிரி 6 உயிரெழுத்துக்கள்லையும் அந்த வட்டத்துல எழுதி, அதுக்கு மேல 8 தாமரை இதழ்களை வரைஞ்சு, அதுல வந்து ஹூம்ன்ற மந்திரம் வந்து இடையில எழுதணும். ஹூம்ன்றது வந்து ஹாங்கிறது வந்து சிவனும், ஊங்கிறது வந்து சக்தியும் செய்யற மாதிரி, இங்க ஹா வந்து நமக்குள்ள இருக்க சிவனையும் எடுத்துக்கலாம். நமக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயுமே சிவன் இருக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம வந்து திருவடியா பார்க்குறோம். எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் எப்படி இருக்கிறார்னா, அவரோட திருவடியை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவரோட திருப்பாதங்களை போய் நம்ம வந்து பிடிச்சிக்க முடியாது. அதனால நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இறைவனோட திருவடி இருக்கு. நம்ம அதை பிடிக்காம வந்து மனசை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த திருவடி இருக்கிறது தெரியறது இல்லை. திருவடியா இருக்கிறது வந்து நம்மளோட விழிப்புணர்வு தான், நம்மளோட அலர்ட்னஸ். நம்ம எப்போ அலர்ட்டா இருக்கோமோ அப்போ நம்ம சிவனை பிடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம், திருவடியை பிடிச்சிட்டு இருக்கோன்றது அர்த்தம். அந்த எப்போ நீங்க மனசு வழியா நீங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்போ நம்ம திருவடியை விட்டுட்டு சிவனை விட்டுட்டு நம்ம வேற விதை பார்த்துட்டு இருக்கோம், உலக வாழ்க்கையில இருக்கிறோன்ற மாதிரி ஆயிடும். அதனால அந்த எல்லாருக்குள்ளேயும் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாருக்குள்ளேயும் சிவன் திருவடி இருக்கு. அந்த திருவடியை பற்றி கொண்டோம்னாலே நம்ம சிவனை போய் சேர்ந்துடலாம். அந்த திருவடியை பிடிச்சிக்கிட்டா நம்ம வந்து சிவனையும் போய் சேர்ந்துடலாம். அது மாதிரி இங்க ஹாங்கிற மந்திரம் வந்து இங்க சிவனையும், அது நமக்குள்ள இருக்க சிவமாவும் இருக்கலாம். அந்த ஊவையும் சேர்த்து ஹூம்ன்ற மந்திரமும் எழுதி, அதுக்கு மேல வந்து குரோம்ஸ்ரோம், இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரி மந்திரத்தையும் எழுதி, அந்த 8 இதழ்களுக்குள்ளேயும் எல்லா இதழ்களுக்குள்ளேயுமே வந்து இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரி மந்திரத்தையும் எழுதி, அதுல இடப்பக்கமா அதுக்கு உள்ள வந்து இடப்பக்கமா ஆம் குரோம் என்ற மந்திரத்தை எழுதணும். அடுத்த பாட்டுல வந்து அது வலது பக்கமா என்ன எழுதணும், குரோம்ஸ்ரோம் என்ற மந்திரத்தை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது குரு இல்லாம நம்ம வந்து அந்த லொகேஷன்லாம் கரெக்டா நம்ம வந்து புரிஞ்சு எழுத முடியாது. ஆனா இந்த இதுக்குள்ள என்னென்னலாம் கொண்டு வராங்க நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து புவனேஸ்வரி மந்திரமான ஹ்ரீம் இருக்கு, மகாலட்சுமி மந்திரமான ஸ்ரீம் இருக்கு, காமேஸ்வரி மந்திரமான ஹ்ரோம்ஸ்ரோம்லாம் இருக்கு. நம்ம இறைவனை அடையிறதுக்கும் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ற சகல சௌபாக்கியங்களை பெறுறதற்கும் முக்தி அடையிறதுக்கும் அனைத்து விஷயங்களுமே இந்த மந்திரத்துல இருக்கிறதுனால தான் யந்திரராஜனா சொல்றாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கரெக்டாக அந்த வரைபடத்தை வரைஞ்சி நம்ம பண்ணுறது இல்லைனாலும், நம்ம இதை பற்றி பேசுகிறதே பெரிய விஷயம், அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதே பெரிய விஷயம். அதனால் நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கே நான் நன்றியோட தான் இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்தி அம்மா, வணக்கம்மா. சத்யநாராயண ஐயா இருக்காரு அம்மாக்கு முன்னாடி. சரிங்க, வாங்க ஐயா. சத்யநாராயணன் வணக்கம். கிருத்திகாமா பேசிட்டு. சரிங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தா சௌகரியமா தான் இருக்கும். முடிஞ்சா நீங்க எடுத்துக்கங்களேன். சரி, அந்த கேப் ஃபில் பண்ணிடுறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மொத்தத்துல இன்னைக்கு பாக்குற பாட்டு 1313. என்ன சொல்றாங்கன்னா, அறுகோண சக்கர அமைப்பு.
அதுதான் சாராம்சம். அறுகோண சக்கர அமைப்பு. எப்படி அமைப்பு வந்திருக்குங்கிறத பத்தி தான் பாடல் விளக்குது. இந்த குணாபதி சக்கர ஃபோட்டோ வந்து நம்ம குரூப்ல போட்டு விடுறேங்க. அப்ப அம்மா அழகா விளக்கி சொன்னாங்க கௌரி அம்மா. அத கண்ணு முன்னாடி கொண்டாட முடிஞ்சிருந்தா நல்லது. இல்லாதவங்களுக்கு அது இப்படித்தான் இருக்குங்கிற அந்த படத்த நான் இன்னைக்கு குரூப்ல போட்டு விட்டுறேன். இன்னைக்கு பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறுகோண சக்கர அமைப்புன்னு சொல்லியாச்சு. சக்கரத்தை சூழ்ந்த வட்டத்திற்கு வெளியில் உள்ள இதழ்களின் இடைநிலம் 8லும் 8 அகார மெய்யை உகார உயர் புணர்த்து எழுதி அவ்விதழ்கள் 8லும் பொருந்தி நிற்க குரோம் குரோம் என்பவற்றை பொறித்து இதழ்களின் இடப்பக்கங்களில் ஆம் குரோம் என்னும் பீஜங்களை எழுதுக. அப்ப எப்படி அமைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு என்ன 8 இதழ்கள், அதுல என்ன எழுதணும்? குரோம் குரோம், அப்புறம் இடப்பக்கத்துல ஆம் குரோம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை எழுதணும்னு சொல்லியிருக்கு. சக்கர அமைப்பை தான் சொல்லுது. இன்னொரு இதுல இது விளக்கமா சொல்றதா இருந்தா, அந்த எப்படி எழுதணும்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வந்து அந்தரம்னா வெளி, அட்ட அப்படின்னா பொருந்திய, உவிட்டுனா உகரத்தை இட்டு, வாமத்து அப்படின்னா இடப்பக்கத்தில், குரோம் ஷ்ரோம் என்பன பீஜ எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இலக்கணப்படி பார்க்கும்போது கிராமர் படி சொல்லும்போது நம்ம அர்த்தநாரி ஐயா தான் ஞாபகம் வருது. சக்கரத்தை சூழ்ந்த வட்டத்திற்கு வெளியில் உள்ள இதழ்களின் இடைநிலம் 8லும் 8 அகார மெய்யை உகார உயிர் புணர்ந்து எழுதி இவ்விதழ்கள் 8லும் பொருந்தி நிற்க குரோம் குரோம் என்பவற்றை பொறிந்து இதழ்களின் இடப்பக்கங்களில் ஆம் குரோம் என்னும் பீஜங்களை எழுதுக. இங்க குறிப்பிறைக்கு தான் எப்போதுமே அவர் தேவைப்படுவாரு. அதன் மேலே என ஒருமையாய் கூறியது ஒற்றுமை நயங்கொண்டு இங்கனம் கூறுதலை சாதி ஒருமை என்பர். அதன் மேலே என ஒருமையாய் கூறியது ஒற்றுமை நயங்கொண்டு இங்கனம் கூறுதலை சாதி ஒருமை என்பர். மேலே விட்டு என்றது மேலே ஏற்றி என்றவாறு இதழ்களின் மேலே கிட்டும் படி இட்டு என்க. மேவ என்பது ஈறு குறைந்து நின்றது. மேவ என்பது ஈறு குறைந்து நின்றது. இந்த மாதிரி இதுக்குதான் அவரோட விளக்கம் தேவை வரும். அவர் வந்தா நம்ம கேட்டுக்கலாம். மேவ என்பது ஈறு குறைந்து நின்றது அப்படின்னு போட்டிருக்கு. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா, உங்களோட இது கேட்கறது ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க ஐயா, இப்ப முடிஞ்சப்ப வாங்க ஐயா. நன்றி. வாங்க அம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி சத்யநாராயண ஐயா, அந்த ஒரு இடைவெளி கொடுத்ததுக்கு நன்றி. இன்றைய மந்திரம் வந்து 1313. எல்லாருமே வாசிச்சிருக்கீங்க. ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காகவும் நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். இட்ட இதழ்கள் இடையந்தரத்திலே அட்ட ஹவ்விட்டதின் மேலே ஊவிட்டு கிட்ட இதழ்களின் மேலே கிரோம் சுரோம் இட்டு வாமத்து அங்கு கிரோங்கென்று மேவிடே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து மொத்தமா அந்த அமைப்பு முறைதான் நம்ம நேத்திக்கு பார்த்துட்டோம். படம் வரைகிற வரைக்கும் பார்த்தோம். நடுவுல என்ன போடணுங்கிறது வரைக்கும் பார்த்தோம். அந்த சண்முக கோலம் போட்டுட்டு அதுக்கு தலையில வந்து நடுவுல வந்து கிரீன் ஸ்டோன் போட்டு அதனோட ஒரு கோணத்தோட அந்த இதுலயும் வந்து கிரீம் இட்டு அதுக்கப்புறம் அந்த கோணங்களுக்குள்ள என்ன விடணும், முக்கோணத்துக்குள்ள என்ன விடணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது அந்த வட்டம், அழகான வட்டமிட்டு அதுல தாமரை இதழ் வரையணுங்கிற வரைக்கும் பார்த்தோம் அந்த 8. அப்புறம் அதற்குள் என்ன வட்டமிடணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஓகே, குரோம் இடணும், ஸ்ரீம் இடணும், குரோம் இடணும், இதெல்லாம் சொல்றாங்க. அதுவும் இன்னும் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இட்டு வாமத்து அங்கு கிரோம் என்று மேவிடே அப்படின்ட்டு. மேவிடேன்னா விருப்பத்தோடு பண்ண அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இதனுடைய தன்மை என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், என்ன எழுத்துலாம் கௌரி மேல சொல்லிட்டாங்க. நம்ம சத்யநாராயணன் சொல்றாங்க. நான் வந்து நம்ம வந்து இன்னொரு விதம் பார்க்கலாம். எதற்காக இதெல்லாம் இடணும், ஏன் இந்த சக்கரம்? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளே கடையில விக்கிறாங்க, புவனை சக்கரம் விக்கிறாங்க, வாராகி சக்கரம் விக்கிறாங்க, ஸ்ரீ சக்கரம் விக்கிறாங்க,
கடையில நம்ம வாங்கி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த வியாபார ஸ்தலங்கள்ல எல்லாம் கூட யாரோ கூட கேட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வச்சிருக்காங்க, அது வைக்கலாமா? வைக்கலாம், வைக்க கூடாது, இப்படி ரெண்டும் இருக்கு. ஆனால் இத யாரு பண்ணணும்னா நம்ம பண்ணணும். நம்ம பண்ணும்போது நீங்க அந்த மனை வாச கோலம் போட்டுட்டு வரும்போது யோசிச்சு பாருங்க. கோலம் போடுறவங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க நீங்க சாதாரணமா ஒரு 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 சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். நல்ல பேனா கையில கிடைச்சது, இல்ல போன் பேசும்போது, இல்ல ஆபீஸ் மேனேஜர்ல ஒரு பேப்பர் வச்சு பேனால எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு லெட்டர், ஒரு குறிப்பிட்ட லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த மனநிலை வந்து வேற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க என்ன எழுதுறாங்க, என்ன இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு கூட நம்ம வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை படிக்கக்கூடிய ஒரு கலை கூட இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நல்லா கோயில் கோலம் போடணும்னு அப்படிலாம் வர மாட்டோம். நம்ம வாசல்ல கோலம் போடுற மாதிரி குளிக்காம எல்லாம் போக மாட்டோம். என்ன பண்ணுவோம், நல்லா குளிச்சுட்டு அழகா தேவிக்கு உண்டான தேவியுடைய வழிபாட்டுல மிக முக்கியமானது உள தூய்மை. ஒரு 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 80%னா இந்த தூய்மையும் இருக்கணும், உடல் தூய்மையும் இருக்கணும். அப்ப அத அழகா அலங்காரம் பண்ணிக்கிறது. ஏன்னா தேவி இல்லையா, அவளோட பரிபாகமா தானே நம்ம இருக்கோம். இப்ப நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நல்ல அழகா சுத்தபத்தமா அந்த கோலம் போட ஆரம்பிக்கிறோம். அப்ப போடும்போதே நமக்குள்ள அவள் குடியிருக்க ஆரம்பிப்பாள். அப்போ எழுதும் போது ஒரு ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே எழுதுவோம். அந்தந்த கோணங்கள்ல அந்தந்த இடங்கள்ல இடும் பொழுது அந்த அந்த உளக்குவிப்பு, அந்த உளக்குவிப்போடு ஒரு ஒரு ஆனந்தம் சேர இந்த ஒரு ஒரு கோஷத்திலையும் இதனுடைய அதிர்வு வந்து நமக்குள்ள தங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதே நம்மளுடைய உடல் தான். இந்த உடல்ல வந்து ஒரு ஒரு அந்த உடல் தாண்டியும் நம்ம போவோம். ஏன்னா 9 ஆவரணம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஒரு ஒரு சக்கரத்துக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா கோபுரம் இருக்கும். கோபுரம்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய கோடு. ஆனா அந்த கோடுக்கு ஸ்ரீ சக்கரத்துல 3 கோபுரம் இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், புவனைக்கு 2 இருக்கும். இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் ரெப்ரசன்டேஷன் நம்ம உடம்புல இருந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சண்முகம்ங்கிறது என்னன்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞாவுடைய இடம், அததான் நம்ம வந்து அந்த சண்முகமா சொல்றோம். அந்த சட்கோணமா நம்ம சொல்றக்கூடிய அந்த கோலம், அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய இது என்ன சொல்லுவாங்க, அந்த மண்டலங்கள் நம்ம சொன்னோம். அதுக்கு மேல காதுல இருந்து தொடங்கி, நேற்றுக்கு இன்னும் கூட ஒரு மாதிரி விளையாட்டா சொன்னேன். என்ன சொன்னாக்க, காதுல வந்து அது ஒரு மலர் மாதிரி நம்ம வச்சோம்னாக்க அந்த மலர்ல வந்து நம்ம வந்து சுத்தி அந்த மாதிரியான மலரே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம மொத்தமா ஒரு ஒரு இடத்தையும் நம்ம வந்து சுத்தம் பண்றோம். சுத்தம் பண்ணும்போது சுத்தம் பண்றதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க நம்ம இப்படிதான் பண்ண முடியும். ஒரு ஒரு மந்திரத்தாலையும் இந்த அங்கன்யாசம் கரன்யாசம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அப்போ அந்த மாதிரி அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ற மாதிரியே இந்த இடத்துலயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம வந்து ஞாபகம் பண்றோம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இந்த அங்கநேசம் கரநேசம் பண்ணும்போது இந்த தலையை சுத்தி நம்ம வந்து இப்படி சொடுக்கு போட்டு, அதுவும் எந்த விரலால சொடுக்கு போடணும்னு இருக்கு, அந்த சொடுக்கு போட்டு கடைசியில பந்தம் பண்ணுவோம். திக் பந்தக அப்படின்னு நம்ம முடிப்போம். அப்ப அந்த அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த இதழ்களை சுற்றி நம்ம வந்து மந்திரம் சொல்றோம். அந்த மந்திரத்துல வந்து மந்திரத்தின் மூலமாக, அப்போ மந்திரம்ங்கும் போது நம்ம ஸ்லோகமா சொல்லும் போது அது வந்து மந்திரமா வரும். இதா சொல்லும் போது, அதாவது பீஜமா, அதாவது தாந்திரிக விஷயத்துல வந்து என்ன வரும் அப்படின்னாக்க,
பீஜமா நம்ம சொல்லுவோம். அதான் இந்த ஹ்ரீம் ஹ்ரோம் அப்படிங்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஹா ஹு அந்த ஹாவோட அடுத்த அது ஹாங்கிறது ஹம்சம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அந்த ஹ. அதற்கு பிறகு இந்த இக்கு வர்றது, ரோ, இதெல்லாம் நீங்க இந்த சவுண்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அதனுடைய எந்தெந்த இடமெல்லாம் பியூரிஃபை ஆகுதுன்னு தெரியும். எங்க இருந்து வருது? விசுத்தியினுடைய அடி பாகத்துல இருந்து, மேல் பாகத்துல கூட வராது. இந்த இந்த விசுத்தியில இருந்து கொஞ்சம் கீழே. அப்ப அந்த வட்டம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்களா? அப்போ அந்த முகத்தை சுத்தி இருக்கக்கூடிய வட்டம். இது என்னமோ நான் சாதாரணமா சொல்ற மாதிரி யோசிக்காதீங்க. உள்ள ஆழ்ந்து இதுக்குள்ள பார்க்கும்போதுதான் இது இது எந்தாவது ஒரு உரையில இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது என்னுடைய அனுபவம். நீங்க ஒரு ஒரு மந்திரத்தையும் ஒரு ஒரு பீஜத்தையும் நீங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எந்தெந்த பீஜம் எதை சுத்தம் செய்கிறது, எதை கொண்டு நம்மை லயமிக்கிறது, அதாவது இறையோடு சென்று லயமிக்க செய்கிறது அப்படிங்கறது நமக்கு புரியும். அப்ப இந்த ஹா அப்படிங்கிறது நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கீழே உந்திஸ்தானத்துக்கு போகவே போகாது. அந்த ஹ இங்கதான் இந்த விசுத்தியில இருந்துதான் வரும். அத மாதிரி குரோம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னாக்க, மேல் மூக்குக்கு கொஞ்சம் மேல, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஆக்ஞாஸ்தானத்துக்கு பக்கத்துல நீங்க அந்த குரோம் அப்படிங்கும் போது அதனோட அந்த அந்த அதிர்வு தெரியும். சப்தம் தொண்டையில இருந்துதான் வரும். ஆனா அதனுடைய அதிர்வு எங்க இருந்து வரும்னா இங்க இருந்து வரும். இப்படி ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கு. இததான் அடுத்த மந்திரத்துல அவர் நமக்கு சொல்லி தருவாரு. அடுத்த பகுதியில நவாக்கரியில அந்த ஸ்தானத்தை பல்வேறு மந்திரங்களால நம்ம இப்ப இந்த குரோம் ஆக்னியில இருக்கக்கூடியது. நம்ம மேல கொண்டு போவோம், லல்லாடத்தை கொண்டு போவோம், இன்ஃபேக்ட் கீழே மூலாதாரத்துக்கு கூட கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? பீஜம் எல்லாம் சாதாரணமான சும்மா ஏதோ சொல்லி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது நம்ம உடலுக்குள்ள அந்த மந்திரங்கள், அந்த ஒலி அதிர்வுகள் செயல்படக்கூடிய தன்மை. இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க இந்த இத பாத்தீங்கன்னா, இடையந்தரத்திலே அட்டகா விட்டதின் மேலே ஊவிட்டு அப்படின்னா அந்த எங்க விடுறது, அப்ப அது முகத்தை சுத்தி எங்க இருக்கு, இல்ல நம்ம சுத்தி எங்க இருக்கு, இத யோசிச்சு பாத்துக்கலாம். கிட்ட இதழ்களின் மேலே குரோம் சிரோமிட்டு அப்படின்னாக்கா அந்த இதழ்களுடைய 2 பக்கமும். அப்போ அதை நம்ம சீல் பண்றோம், பந்தம் பண்றோம் அந்த 2க்கும் நடுவுல. அதனாலதான் நீங்க அந்த சக்கரம் ஐயா போடுறேன்னு இருக்காரு, போட்டாருனாக்கா நம்ம அதுல பாத்துக்கலாம். இல்லைன்னாலும் நீங்க நான் போட்டு விடுறேன். அது பண்ற மாதிரி இருக்கும், சுத்தி பந்து பண்ணிருக்கோம். பந்தம்னா அடைக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த இத பண்ணு அப்படின்னு இயந்திரம் பண்ணக்கூடிய, இயந்திரம் வரையக்கூடிய 2வது ஒரு 3வது முறைய சொல்லியிருக்கிறாரு. அதாவது 3rd ஸ்டெப் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. அது முடிஞ்சதுன்னா நம்ம எந்திரத்தை முழுமையா முடித்த மாதிரி ஆகும். பிறகு பூஜனைக்கு செல்வார். சோ இந்த இடத்துல நம்ம வரையணும், நம்ம கையால வரையணும். யாராவது ஒரு ஒரு பயிற்சிக்காக நான் சொல்றேன். நீங்க ஸ்ரீ சக்கரம் வரைஞ்சு பாருங்க. அவ்வளவு எளிதில வரைய முடியாது. ஆனா வரைஞ்சு பாருங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை. ஒண்ணும் இல்ல, ஸ்ரீ சக்கரம் இல்ல, இதே வேணாலும் வரைஞ்சு பாருங்க. நம்ம இது இங்க இருந்து கூட போலாம். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த சக்கரமானாலும் ஒரு தடவை நீங்கள் வரைந்து பாருங்கள். நான் சொல்றது அத்தனையும் படமா உள்ளுக்குள்ள விரியும். நான் ஒரு ஒரு சக்கரத்தையும் வரைஞ்சு பார்த்துருக்கேன். அது திருமூலர் நமக்கு வேற விதமா சொல்லி தருவாரு. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். அத்தகைய ஒரு பேரானந்த அனுபவம் கிட்ட எம்பெருமான் ஆசீர்வதிக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நிறைய தகவல்கள் சொன்னீங்கம்மா. நிறைய அறிவுரைகள் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம்மா. நன்றிங்கம்மா. இந்தியாம்மா வாங்கம்மா.
ஆமா, ஒரு நிமிடமா. அந்த சொல்லுங்க. பூனாபதி சக்கரத்தை வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்ப இந்த சக்கரம்லாம் பேசும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 500 பாடல்களுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய இதழ்கள் வச்சு வரும். அதை நம்மள ரீகலெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு என்னன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம பின்னாடியும் போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணுங்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. நன்றி. நன்றிங்க ஐயா. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1313வது திருமந்திரம். சக்கர எழுத்து சாதிக்கும் முறை. திருமந்திரம். இட்ட இதழ்கள் இடைய அந்தரத்திலே அட்ட ஹௌ விட்டதின் மேலே உவ்விட்டு கிட்ட இதழ்களின் மேலே கிரோம் சிரோம் இட்டு வாமத்தாங் கிரோங்கென்று மேவிடே. திருமந்திரத்தின் பொருள். மேலே சொன்னபடி தாமரை இதழ் வடிவிலான சக்கரத்தின் இதழ்களின் இடையில் ஹௌ என்று எழுதி அதன் மேல் ஊ எழுத்தை வரைந்து நெருங்கியுள்ள இதழ்களின் மேலே ஹிரோம் சிரோம் என்று குறித்து பின் இடப்பக்கம் ஹிரோம் என எழுதி வைக்க என்று பொருளாகிறது. அந்தரம் என்ற சொல்லின் பொருள் வெளியிடை. அட்ட என்றால் பொருந்திய. வாமம் அதன் பொருள் இடப்பக்கம். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். மேற்கூறிய 16 இதழ்களின் இடைவெளியில் பொருந்திய ஹவ்விட்டு அதன் மேலே உகரத்தை வரைந்து நெருங்கி இருக்கின்ற இதழ்களின் மேலே கிரோம் சிரோம் என வரைந்து இடப்புறத்திலே கிரோங் என்று வரைக. கிரோம் சிரோம் என்பன பீச எழுத்துக்கள். உவ்விட்டு என்பதன் பொருள் உகரத்தை இட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ரொம்ப தெளிவா இருந்ததும்மா. ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நடுவுல நம்ம இந்த திருமந்திரத்தை ஆங்கிலத்துல வாசிச்சுட்டு இருந்தோம் ஒவ்வொரு பாட்டும். அப்புறம் அப்படியே விட்டாச்சு. நீங்க அதை எடுத்து செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடரட்டும் உங்களோட பணி. அதே மாதிரி அம்மாவோட விளக்கம் சொல்லும்போது 3ஆம் தந்திரத்துல நம்மளோட அந்த பிராணாயாமம் வரும்போது ஒவ்வொரு இடத்தையும் அந்த இதழ்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. அது நினைவு கூர்ந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த இதழ்கள் அதெல்லாம் சொல்லும்போது அந்த 3ஆம் தந்திரத்திலேயே அது மாதிரி வரும். அது நினைவு கூர்ற மாதிரி இருந்தது. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா? சொல்லலாம். ரத்னகுமார் ஐயா நீங்க எடுத்துக்கோங்க. நன்றிங்க ஐயா. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். இந்த பீஜங்கள் இருக்கு பாருங்களா, இந்த பீஜங்களை நீங்க இனிமே கவனிச்சு பாருங்க. நம்ம சுத்தி எப்பவுமே விழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த பீஜங்கள் நமக்கு சொல்லப்படும். நீங்க ஒரு பறவை பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காக்கா காக்கான்னு தான் சொல்லுதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க நல்லா கேட்டு பாருங்க, அது சொல்லும். இந்த க்ரோ அதெல்லாம் அது சொல்லும். இத மாதிரி ஒரு ஒரு பறவைகளும், ஒரு பறவை மாத்திரம் இல்ல, மிருகங்கள், எல்லா மிருகங்களும் இந்த மாதிரி பீஜத்தை சொல்லும். நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒலி பிரபஞ்சத்துல எல்லா பீஜமும் நிறைந்திருக்கு. அப்ப அத நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஞாபகப்படுத்துறது எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பறவை. அதனால அதையும் பகிரணும்னு நினைச்சேன். நன்றி. நிறைவு சொல்லுவோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் பெற்றோம். தாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கிளங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்த சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி.
தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை